நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டியின் நேயர்கள் அனைவருக்கும் எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோம். சோதரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்மளோட வார்த்தைகளை தகப்பனே நீங்கள் கொடுக்க கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா நீங்கள் கொடுக்குற வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாத படிக்கு அப்பா நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பேசுகிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியில் தகப்பனை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அப்பா ஞான எழுப்புதல் அடையத்தக்கதாகவும் அவங்களுடைய நோக்கங்களும் அவர்களை அழைத்த நோக்கத்தையும் திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக அதற்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா ஜீவனும், அந்த வார்த்தையில் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமனையான ஒரு வார்த்தை இல்லாதபடிக்கு அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அதன் நிமித்தமாக தான் நம்ம இந்த நாள் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையின் விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜீவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, பலப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையினால் நம்மளுடைய காரியங்களை ஜெயமெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையின் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது வெறுமன ஒரு வார்த்தையாக இல்லாதபடி அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வல்லமையும் ஜீவனும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீவன்களை புதுப்பிக்கிறதாயும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாயும் இருக்கிறது. நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் 1-2. யோவான் 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை என்ன பண்ணதான், தேவனாக இருந்ததான். ஆதியில் என்ன பண்ணுகிறது, வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கிறது. அதுக்கடுத்து அந்த வார்த்தையே யார் தான் இருக்கிறாங்க, தேவனாகத்தான் இருக்கிறாங்களாம். இதுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் வானத்தையும் பூமி என்ன பண்ணுறாங்க, சிருஷ்டிக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் 3வது பாருங்கள், ஃபஸ்ட்டு வசனம் பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இது பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் 6 நாளும் ஒவ்வொரு காரியங்களாக சிருஷ்டிக்கிறாரு. 6 நாளில் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து ஒரு முழு பூமியை உருவாக்கினார். ஒவ்வொன்றையுமே தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அதான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொரு சிருஷ்டிப்பையுமே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பை சிருஷ்டிக்கிறாங்க. சிருஷ்டிக்கும் போதும் அவங்க வெறுமன வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுது, உருவமாகி அந்த என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த காரியத்தை அதை என்ன பண்ணிட்டு செய்து முடித்தது. அது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்த பூமியில் 6 நாட்களும் கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்பை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக்கினார். அதுதான் சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தை இந்த வேதம் புத்தகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அவர் வாயிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் சொல்லிட்டு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அது எல்லா காரியங்களுமே வெறுமையாக வெறுமையாய் மனுஷன் பேசுகிற வார்த்தையாக இல்லாமல் இந்த வேதத்தில் ஏதோ ஒரு புத்தகம், உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, அதே போல் இதுவும் ஒரு புத்தகம். இதில் எழுதப்பட்ட காரியங்கள்
நமக்கு தெரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டதுன்னு இல்லாதபடிக்கு இதில் வேதத்தில், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன பண்ணியிருக்குதான் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினால தான் பூமியில் பெரிய பெரிய காரியங்கள் என்ன பண்ண முடியுது, காண முடிகிறது. இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தது கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டும்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33 வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. நம்ம ஆதியாகமத்தில் பார்த்தோம், ஒவ்வொன்றையும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது அவருடைய வார்த்தை தான். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. சமுத்திரங்கள் இருளையும் பகலையும் பிரிக்கக்கூடிய காரியங்களை சொல்கிறாரு, உண்டாயிற்று. எல்லாமே வார்த்தை சொல்லது நிமித்தம் உருவாக்கப்பட்டதான். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையினால் தான் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாகிட்டு. கர்த்தருடைய வார்த்தையினால் தான் என்ன பண்ணுச்சா, வானங்கள் உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தைகள் அந்த வேத புத்தகம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாள் அனுதினமும் தியானத்தோடு இல்லை கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை கவனித்து வாசிக்கப்படும் போது அந்த வார்த்தை என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலைகளில் கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம தியானிக்கப்படும் பொழுது இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையானது நமக்குள்ள கிரியை செய்கிறதாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் அது என்ன பண்ணுகிறது, நல்ல மருந்தாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் இருக்கிறது. மற்றவருடைய காயத்தை ஆற்றக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. மற்ற பிசாசின் வல்லமைகளை துரத்தக்கூடிய அதிகாரமுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப உபயோகப்படுத்த வேண்டிய அத்தனை வார்த்தைகள் வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமையாக என் இடத்திற்கு திரும்பாதுன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. அதான் வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 நம்ம வாசித்தது போல அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் வல்லமை உள்ளதாயும் அதே நேரத்தில் என்ன பண்ணுது, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அது வெறுமன வார்த்தை மாத்திரம் இல்லை, அது எல்லா காரியங்களும் செய்கிறது. அது பட்டயத்தை போல இருக்கிறது. அந்த பட்டயம் என்பது நம்ம உபயோகிக்க வேண்டிய விதத்தில் உபயோகித்தால் அதன் பலனை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பட்டயத்தை அஜாக்கிரதையை நம்ம உபயோகிப்பேன்னு சொன்னால் அதனுடைய பலனையும் நாம் தான் என்ன பண்ணணும், அனுபவிக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும், நிதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நன்மையா தீமையா எந்த காரியங்களை யோசித்தாலும் அதற்குரிய பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஏசாயா 55:11 வசனம், ஏசாயா 55:10-11 பாருங்கள். 9 பார்ப்போம். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விளைவிக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அது செய்யும்படி வாய்க்கும். பூமியை நினைக்கும்படி தான் வானத்திலேருந்து மழை வருகிறது. மழை பூமியை நினைத்து அந்த பயிர்களை என்ன விளைவித்திருக்கிறாங்களோ, என்ன பயிர் வகைகள் பூமியில் போட்டிருக்கிறதோ அதற்கேற்ற அது பலனை கொடுக்கும்படி அந்த பயிர்களை முளைப்பித்து அதை உருவாக்கினவனுக்கு என்ன பண்ணுகிறது, புசிக்கிறதுக்கு கனியை கொடுக்கிறது. ஒரு கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வானமும் பூமியுமே அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் செய்து முடிக்கிறதுன்னு சொன்னால் என்னிடத்துலேருந்து வருகிற வார்த்தை மாத்திரம் எப்படி என்னிடத்துல வெறுமையாய் திரும்புன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையின் வல்லமைகளை பாருங்க. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும், அதை நான் அனுப்பின காரியம் மாகும்படி வாய்க்கும்.
அது எப்படின்னா, நான் ஒரு வார்த்தையை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறேன், என் தாசனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன், என் விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தையை என்னிடத்துலேருந்து கொடுக்குறேன். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு காத்திருக்கப்படும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கப்படும் போது, என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கப்படும் போதும் சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தைகளை கொடுக்குறேன். நான் அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது, அந்த நேரத்திற்கு அந்த சூழ்நிலைக்கு மாத்திரமல்ல, அந்த வார்த்தை என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் என்ன நோக்கத்திற்காக அந்த வார்த்தை அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டதோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடித்த பின்பு தான் அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, கர்த்தரிடத்தில் திரும்புமா. அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் நம்மளிடத்தில் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய சிருஷ்டித்த கர்த்தர் வெறுமையாய் நம்மளை விடாதபடிக்கு அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஜீவன் வல்லமை உள்ளதா இருக்கிறதோ அதே போல கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள பெற்றுக்கொண்டதுனால, நம்மளுக்கு மேல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இறங்கினதுனால, ஆவியானவர் மூலமாய் பெறப்படுகிற வார்த்தைகளுக்கும் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது, வல்லமை இருக்கிறது. அதுதான் நீதிமொழிகளை சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் விரும்புகிறவன் அது கனியை புசிப்பாங்க. நீங்கள் மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகள், அவிசுவாசத்திற்கு ஏதுவான வார்த்தைகள், கர்த்தரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்குள்ள பிரதிபலனை காண்பீர்கள். அதே நேரத்தில் வேதத்தில் இருக்கிற நன்மையான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், ஒவ்வொரு விசுவாசத்தை பிரதிபலிக்கும்படியான வார்த்தைகள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியான வார்த்தைகள், கர்த்தரை துதிக்கும்படியான வார்த்தைகள், கர்த்தருடைய நாமங்கள் சொல்லிட்டு நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்படும் பொழுது அதற்குரிய நன்மையும் அதற்குரிய ஜீவனையும் அதற்குரிய பலனை நம்ம என்ன பண்ண முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா. அதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிற, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாவின் அதிகாரத்தில் எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதோ அதே போல நம்மை அவர் கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கார், சிருஷ்டித்தார். நம்ம மற்ற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கப்பட்ட போது ஒவ்வொரு படைப்புகளையும் கர்த்தர் உண்டாக கடவுது என்று சொல்லி ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் படைத்தார். ஆனால் ஆதாமை மட்டும் தன்னுடைய கைகளினால மணல்களை கொண்டு என்ன பண்ணார், ஆதாமை சிருஷ்டித்து அவனுக்குள்ளாக தனது சாயலாக, தெய்வ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார். அதே நேரத்தில் அவன் தன்னுடைய ஜீவாத்மாவை கொடுத்து தான், அவன் தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து தான் ஜீவாத்மாவாக்கினார். அந்த சுவாசம் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறதுனா கர்த்தர் கொடுத்த ஜீவாத்மாவான சுவாசம் தான் நமக்குள்ளே இருக்கிறது. தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனையும் தன்னுடைய சுவாசத்தை கொண்டு உருவாக்கின மனுஷனுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தருளப்படும் போது எல்லா விதமான காரியங்களை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதலாவது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு இடையிலான தொடர்பை உண்டாக்குறார். நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு என்ன பண்ணுகிறாரா, பிதாவினிடத்தில் பறந்து பேசுகிறவராக என்ன பண்ணுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மூலமாய் பெறப்படுகிற வார்த்தையில் நம்ம என்ன பண்ணுகிறது, அவருடைய வல்லமை பெறப்படுகிறது. கர்த்தர் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கினாரோ அதே போல நம்ம அவருடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகள் எடுத்து பேசப்படும் பொழுது, தீர்க்க தரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசப்படும் போது அந்த வார்த்தை என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. அந்த ஜனங்கள் ஒரு விதமான எதிர்பார்ப்போடு வருவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஜனங்கள் விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், வேதனைகள், வியாகுலங்கள், எல்லா காரியங்கள் இருக்கும். அவங்க என்ன நோக்கத்தோடு வருகிறாங்களோ அதற்கேற்ற வார்த்தைகள் அவர்களிடத்தில் பேசப்படும் பொழுது அவர்கள் அற்புதங்களையும் சுகங்களையும் ரட்சிப்பையும் மன்னிப்பையும் மனதுருக்கத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக அந்த இடத்துல கடந்து செல்கிறாங்க. அதான் வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் வார்த்தைகளை அனுப்பி என்ன பண்ணுகிறாரா, குணமாக்குகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 107 அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 107:20. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை என்னமாக்குறாராம், குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நம்ம வியாதிப்பட்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஏசாயாவில் வருகிறது, அவருடைய ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தில் வருகிறது, அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம்னு சொல்லி அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார்னு சொல்லி, குணமாக்கினான்னு சொல்லுது. அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணுகிறோம். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் வைத்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஜெபம் பண்ணப்படும் போது அந்த வார்த்தையானது ஜீவன் பெற்றதாக, அந்த இடத்துல என்ன அற்புதங்களை செய்யணுமோ, என்ன அடையாளங்களை செய்யணுமோ, என்ன கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த காரியங்களை என்ன பண்ணுகிறதா, செய்து முடிக்கிறது. நம்ம இயேசுவானவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அநேக வார்த்தைகளை சொல்லி தான் அவங்களை ஜனங்களை என்ன பண்ணார், தேற்றினார். மனதுருகத்தினாலும் அவர்களை கண்டு மனதுருகினார் சொல்லுது. அந்த ஜனங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணார், எடுத்துரைத்தார். அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளும் வழிகாட்டு முறைகளும் அவ்வளோ காரியங்கள் அவர் பேசப்படும்
பேசப்படும் பொழுது அவருடைய பேச்சை கேட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, எங்கேயும் கடந்து செல்லாதபடிக்கு அநேக நாட்களாக அவரிடத்துல தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையானது பூமியையும் வானத்தையும் சிருஷ்டிக்கிற வார்த்தைகள், மனித மனிதர்களை கூட என்ன பண்ணுகிறது, உயிரடைய செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தைகளை இன்றும் கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய இடத்துலேருந்து வல்லமைகள் வரங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தைகள் பேசப்படும் பொழுது நீங்கள் உங்கள் மூலமாய் கர்த்தர் பேசப்படும் போது அநேக வேதனைகளில் இருக்கிற மனிதர்களிடத்தில் என்ன வார்த்தை பேச சொல்கிறார், அந்த வார்த்தை பேசப்படும் போது அவருடைய இருதயம் என்ன பண்ணுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது, சமாதானம் அடைகிறது. சஞ்சலத்திலும் தவிப்பில் இருக்கிற மக்கள் மத்தியில் பேசப்படும் போது அந்த வார்த்தையினுடைய வல்லமை அவர்களிடத்தை கிரிய செய்கிறது. அப்படிப்பட்டதான கிருபையை கடைசி காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அடக்கி கொள்ளாதபடிக்கு அதை என்ன பண்ணணும், அநேக ஜனங்களுக்கு நம்ம எடுத்துரைக்கத்தக்கதாக அநேக காயத்திலும் பாடுகளிலும் வேதனைகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த உலர்ந்த எலும்புகளை மத்தியில் போய் அந்த பள்ளத்தாக்கில் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட சொல்லும் போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் பிரசங்கிக்கப்படும் போது அந்த பெரியதான எலும்பு கூடுகள் என்ன பண்ணுகிறதா, ஒரு மலை போல குவிந்திருக்கிற அந்த இடத்துல அதன் எலும்புகள் என்ன பண்ணுகிறது, ஒன்று சேர்கிறது. அதனது நரம்புகள் ஒன்று சேர்கிறது. ஒரு பெரிய திரள் சேனையாய் உருவாக்கப்படுகிறது. அது எசேக்கியேல் கூடிய வல்லமையினால் அல்ல, எசேக்கியேலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரினாலும் அந்த கர்த்தருடைய வார்த்தை, அவர் தீர்க்கதரிசனமாய் பேசுன்னு சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை ஒரு உரைத்த போது அந்த திரளான மரித்த எலும்புகள் என்ன பண்ணதான், அதனோடு எலும்புகளை சேர்ந்து ஒரு திரள் சேனையை போல உருவாக்கப்பட்டது. அதே போல வல்லமைகளும் வரங்களை இந்த நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் அவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், அவருடைய வரங்களை கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல போய் எந்த காரியங்களை ஆவியானவர் செய்ய சொல்கிறாரோ அந்த இடத்துல பேசப்படும் பொழுது, காரியங்களை செய்யப்படும் போது அநேக ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ண முடியும், அழிவில் இருந்து நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். கடைசி காலம் என்பது கடைசி காலமாக இருக்குதுனால் சத்ருவானவன் பல விதங்களை ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வல்லமைகளையும் வரங்களையும் அபிஷேகங்களை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணிக்கிறோம், முடங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி நம்ம எழுந்து செயல்படும்படியாக இருக்கிறோம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நம்ம கடைசி காலத்தில் யார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை, ஆவிகளோடும் திரளான சேனைகளோடும் தான் நமக்கு என்ன பண்ணுகிறது, யுத்தம் இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 10 பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணணுமா, பலப்படணும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணணும், தரித்து கொள்ளணும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்குது. இப்படி பெரிதான காரியங்களுக்கு நமக்கு இருக்கிறது. மனிதர்களோடு போராடுவது ஈஸி, இப்படிப்பட்ட ஆவிகளோடு போராடுவது என்பது நமக்கு கடினமான காரியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. அதான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சர்வாயுத வர்க்கங்கள் ஒவ்வொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்தை பாருங்கள். பொல்லாங்கான ஏயும் அக்னி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயிருங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாக ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பட்டயம் என்று சொல்லப்படும் பொழுது அது என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17வது வசனத்தில் பாருங்கள், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துலையும் யுத்தம் பண்ண முடியாது. பாதுகாப்பு கவசங்கள் இருக்கலாம், எல்லா வித ஏற்பாடுகள் போயிருக்கலாம். ஆனால் யுத்தத்துக்கு போகும்போது பட்டயம் இல்லாமல் நம்மளால் போய் எந்த இடத்திலும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. நம்ம ஆவியோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த பட்டயமாகிய வேத வசனமாகிய பட்டயம் நமக்குள்ள தரித்திருக்கப்படும் பொழுதுதான் அந்த பட்டயத்தை உபயோகப்படுத்தி சத்ருனுடைய வல்லமைகளையும் அவனுடைய அக்னி ஆஸ்திரங்களுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் நம்ம முறியடிக்க முடியும். நம்முடைய 4 சுவிசேஷத்தில் எல்லா இடங்களிலும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 24:35, மார்க் 11:31, லூக்கா 21:33. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. வானம் கூட புரிஞ்சு போகும், பூமி கூட அழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்குள்ளாக வைத்திருக்கிறார், நமக்குள்ளாக ஆவியானவர் மூலமாக உடைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம், அதை உபயோகப்படுத்தி அநேக ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்துவோம். ஜெபம் பண்ணுவோமா? சோதரன் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனுள்ளதாக இருக்குது தகப்பனே. அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இன்றும் குறையாததாக இருக்குது தகப்பனே. அப்பா, நீங்கள் எப்படி உங்களுடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தீங்களோ தகப்பனே,
தகப்பனே. அதே போல் அந்த வல்லமைகளை இன்று எங்களுக்குள்ளே கொடுத்துருக்குறங்க தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தைகளை கொண்டு தகப்பனே அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாங்கள் திறப்பில் நின்று தகப்பனே அந்த ஏற்ற நேரத்திற்கு அந்த வார்த்தைகளை சொல்லி தகப்பனே ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய திறப்பில் நின்று ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தக்கூடிய பெரிதான கிருபை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.